ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் அம்மு இருமும்போது தண்ணியை கொடுத்து அந்த கட்டி பிடிச்சி அரவணைக்கிறா பாருங்க. இதுதான் தாய்ப்பாசன்றது. அவளை மீறி வந்தது தான். இதை பார்த்து விஜய் சந்தோஷப்படுறாரு. வெளியில் நிற்கிறா காவேரி. வீட்டுக்கு போக நான் ட்ராப் பண்ணுறேன் தான். இல்லை ஆட்டோ வரும்னு சொன்னோம். என்னை அம்மா விட்டு போக மனசு வரல, ஒன்று செய்கிறீங்களா, கோவப்படாமல் கேட்குறீங்களான்ட்டு நான் அம்மா தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்கிறா. என் கூடவே இருப்பான்னு சொன்னதான் நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறா. இவ சொல்கிறது நியாயமா? 5 வருஷமாக தான் பொண்ணுக்குன்னு ஒரு துணையை கூட தேடாமல் தான் குழந்தைக்காக வாழ்ந்த ஒருத்தர் இன்றைக்கி காவேரி கிட்ட தத்து கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமாக இருப்பாரா? இப்படி ஒரு கொஸ்டினை வச்சு தான் நம்ம விஜய்க்கு கோவம் வருது. ஆட்டோ வருது பாரு, ஃபஸ்ட்டு கிளம்புற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. நீ அம்மா கூட இருந்தது தாண்டி நல்லது. இப்போ எப்படி இருக்குது குழந்தை? நான் சொல்லியிருந்தா நீ கோவப்படுவேன், அதுக்காக தான் நான் சொல்லலை, நீயே இருந்தது எனக்கு சந்தோஷம்னு சாரதாம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்கூலில் போனதும் மதர்ஸ் டே ப்ரோக்ராமுக்கு பசங்க எல்லாம் பேரண்ட்ஸுங்க சைன் போட்டிருக்கு. நம்ம காவேரி மட்டும் காலியாக இருக்கிறா. அந்த இடத்துல காவேரி மிஸ் காவேரி அம்மாவை நம்ம சந்தோஷப்படுத்தினா நம்ம அம்மாவாக கலந்துக்கலான்னு பிரின்சிபால் கிட்டே போய் பேசுகிறா. பிரின்சிபாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தானே, அதனால் அவங்களும் உன்னை போல் ஒரு மிஸ் இருக்கணும், குழந்தைங்கள அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வருத்தப்படாத அளவுக்கு நடந்துக்கிறேன், நீயே இருமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால தான் பிரின்சிபாலும் இந்த இடத்துல காவேரி அம்மாவாக இருக்கட்டும்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்ததாக வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போய் தாத்தானுமே இப்படியே ஸ்கூல்லேருந்து வந்துட்டியான்னா அம்மா அவங்க அப்பாவும் உள்ளே இருக்கிறாங்கன்னு தான் போகும்போது நம்ம விஜய் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பாப்பா கூட விளையாடி இருக்கிறாரு. ஆனால் காவேரி போனதும் அவர் முகம் மாறி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க, நான் வெளியே வரேன்னு சொல்கிறேன். ஓடியாந்து கட்டி பிடிக்குது பாருங்கள் அந்த இடத்துல. அதுக்கு அம்மாவோட பாசம். நம்ம பாப்பாவும் அழகாக மிஸ்ன்னு கட்டி பிடிக்கிறது. உண்மையிலேயே இந்த பாண்டிங் நல்லா இருக்குது. நம்ம விஜய் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததும் காவேரி பார்க்குறா. ஏன்னா இவருக்கு கோவம் இருக்கும், ஏன்னா தத்து எடுத்துக்கிறேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாலும் அது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்குது. கண்டிப்பாக யோசிப்பா. அடுத்தது என்ன நடக்குதுன்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.